ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நியூ இயர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குட்டியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்காக நான் காலையில் எழுந்திரிச்சதுமே குளிச்சுட்டு அதுக்காக பூஜை போட்டுட்ருந்தேன். ஸோ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூ எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், அதாவது அடுப்புத்தட்டுக்கு மேலே இருக்க டைல்ஸ், அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு நல்லா மங்களகரமாக இன்றைக்கி வந்து 2024 வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆரம்பித்தாச்சு. நீங்கள் என்ன புதுசாக வாங்கினீங்க வீட்டுக்காக, இல்லை வேறு என்ன செஞ்சீங்க நியூவாக அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த நியூ இயர்க்கு எந்த ரெசல்யூஷனுமே எடுக்கலைங்க, மறந்துட்டு எடுக்கிறதுக்கே. ஸோ நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறமா இன்றைக்கி வந்து இது வெண்பொங்கல் செய்ய சொல்லி ஹஸ்பண்ட் கேட்டிருந்தார். சரி, அதனால வெண்பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு தான் குளிக்கவே போனேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணியில் வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பொட்டு இது எல்லாமே வச்சுட்டு நீட்டாக பண்ணியாச்சு. நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் நம்ம சமைக்கிறோம் இல்லையா, அந்த செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன். இத்தனை வருஷம் வச்சது கிடையாது. சரி, நம்ம நியூவாக ஸ்டவ் வாங்கியிருக்கோம், அதுக்கு வச்சோம் அப்படின்றனால சரி இதுக்கும் அப்படியே வச்சு கொஞ்சம் லைன்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் டிசைன்லாம் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, எல்லாமே வச்சாச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 days வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த இதில் சமைக்கிறதுக்கு. நியூவாக எது வந்தாலுமே நம்ம கிச்சனில் வந்து லேடிஸ்க்கு ஒரு ஸ்பூனு, ஒரு டம்ளர், ஏதாவது ஒரு திங்ஸ், ஏதாவது ஒரு கிச்சனுக்கு நம்ம வாங்கினோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் ஏற்கனவே வந்து ஊற வச்சுருந்தது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வடைக்கு வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன். அப்புறம் வெண்பொங்கலுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு பளபளன்னு இருந்தது. சமைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அப்படியே மாறிடும். ஏன்னா நம்ம பருப்பு வைப்போம், அப்புறம் வெண்பொங்கல் வைக்கிறோம், எப்படியும் வந்து கீழே தண்ணி வந்து கண்டிப்பாக சிந்தும். ஸோ பார்த்து தான் இனிமேல் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து பால் தான் இதில் காய்ச்சினேன். பால் காய்ச்சிட்டு ஸ்வீட் எதுவுமே செய்யலை. ஏன்னா எனக்கும் கோல்டு, ஹஸ்பண்டுக்கும் கோல்டு, அதனால் ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே செய்யலை. சாம்பாருக்காக புளி இதெல்லாம் ஊற வச்சுட்டேன். சாம்பார் வந்து பருப்பு வச்சாச்சு. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே வெங்காயம் இதெல்லாம் உரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடில் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சோனாலே டேஸ்ட் தனியாக தான் இருக்கும். இப்போது சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 70 rupeesக்கு சம்திங்க்கு வந்து விற்குது. நான் ஒரு 3 kg பக்கம் வாங்கி வச்சுட்டேன். ஸோ நிறைய வந்து ஸ்மால் ஆனியனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் லேசியாக இருந்ததுன்னா பெரிய வெங்காயம் போட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுருவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்றனால கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதை எடுத்து வாஷ் பண்ணிக்கிறேன். அப்புறமா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ரசமும் வந்து பருப்பு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பவுலில் பருப்பு ரசம், அதாவது பருப்பு தண்ணி வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ரசத்துக்காக தனியாக. நம்ம பருப்பு ரசம் வைக்கிறப்ப பருப்பையும் கொஞ்சம் வெந்த பருப்பையும் அந்த ரசத்தோடு சேர்த்து போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பருப்பு தக்காளி இதெல்லாம் வந்து மேஷர் வச்சு நான் நல்லா வந்து மசிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து காலையிலே வந்து சீக்கிரமாக எல்லா வேலையுமே முடிஞ்சுது. ரைஸ் மட்டும் நான் 12 o'clock வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார், ரசம், அதுக்கப்புறமா வெண்பொங்கல், வடை இதெல்லாம் டக்குன்னு ஆகிடுச்சு. சாம்பாருக்கு அதே பருப்பில் வேக வச்சாலே அதே குக்கரில் தாளித்து விட்டுட்டுருந்தேன். வெண்பொங்கலுக்கும் எல்லாமே கலந்து பாலெல்லாம் ஊற்றி கரெக்டாக வச்சாச்சு. ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடில் ரெடி ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக அடித்து விட்டுட்டு அதையும் சேர்த்திக்கிட்டேன். ஏன்னா பழுத்த தக்காளியாக இருந்தால் கையில் பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். இது கொஞ்சம் பழுக்காதனால நான் வந்து கொஞ்சம் மிக்சியில் அடித்து விட்டுக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. ரசம், சாம்பார், அப்புறமா வெண்பொங்கல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு 11 o'clock போல் உளுத்தங்கஞ்சி வச்சு குடித்தேன். நான் ஆயில் ஃபுட் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன், அதனால் வடைக்கு ஊற வச்சுருந்தா உளுந்து இருந்தது, அதை வந்து பார்த்திங்கன்னா உளுத்தங்கஞ்சி வச்சு குடித்தாச்சு.
ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட்டாக அந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.